எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு ஆட்சிய பிடிச்சுட்டாரு. அதுமாரி நம்மளும் வந்து ஆட்சிய பிடிச்சிடலாம், சீஃப் மினிஸ்டர் ஆயிரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த கனவு பலிக்குமா அப்படின்னா, அது ரொம்ப கஷ்டம். நார்மலா சோசியல் சர்வீஸ் பண்ணி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நார்மலா சோசியல் சர்வீஸ் பண்றதா இருந்தா பல வருடங்களா பண்ண வேண்டியதானே. எல்லாரும் ஒரு உள்நோக்கத்தோட தான் வந்து பண்றாங்க. தேசிய விருது 3 விருது வந்து தனுஷோடைய படம் சார்ந்து கொடுத்துருக்காங்க. ராயன் நல்ல படம் கொடுத்துருக்காங்க. கேப்டன் மில்லருக்கு வந்து சுற்றுச்சூழல் காப்பாற்றிய படம்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சிறந்த நடிகர் அப்படின்னு தமிழில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தனுஷ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொடுக்கும்போது இதுக்குள்ளே ஏதோ அரசியல் இருக்கா அப்படின்னு நமக்கு தோணுது. ஜூனியர் என்டிஆர் தெலுங்குல ஒரு பெரிய ஸ்டாரு, நல்ல ஸ்டாரு, மார்க்கெட்டபிள் ஸ்டாரு. அவரை வச்சு நம்ம முருகன் வரலாறை எடுப்போம்னு எடுத்தா அவங்க அவங்க பேட்டர்ன்ல சொல்லுவாங்க. அது உண்மை இருக்காது. உண்மைக்கு இப்போ கனெக்டே இல்லாத விஷயங்களை சொல்லி அந்த படத்தை வியாபாரம் பண்ண பார்க்குறாங்க. நம்ம எடுத்தா அது ரொம்ப தெளிவாக சொல்ல முடியும்னு நினைக்கிறாங்க. நம்ம எடுக்கிறது தான் சரி. அந்த படம் வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கிராண்டான, அதே நேரத்தில் சரியான தகவலை சொல்லக்கூடிய படமாக இருக்கும். தனுஷ் வந்து நல்ல நல்ல லைனப்ஸ் வச்சிருக்காரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக ஓம் படம் வந்து ரெடி ஆயிடுச்சு, ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. ஓம் படம் வந்து ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து ஷூட்டிங்க்கு போவாங்க. எனக்கு தெரிஞ்சு 2 வருஷமாக தான் ஆகும் இந்த படத்துக்கு போகுது. தமிழ் முருகன் படம் ஷூட்டிங் போகிறதுக்கே 2 வருஷமாக ஆகும். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிடாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் மற்றும் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேம்மா. தனுஷ் அவர்கள் இப்போ ரீசெண்டா அவருக்கு பிறந்த நாள் வரப்போகுது. அதற்கான விழாக்கள்ல நிறைய இயக்குனர்கள், நடிகர்கள் அன்னதானம் மாதிரி பிரியாணி எல்லாம் வழங்கக்கூடிய காட்சிகளை பார்த்துட்டு இருக்கோம். தனுஷ் சாரோட லைனப்ஸ் என்னென்ன வச்சிருக்காரு சார்? தனுஷ் வந்து நல்ல நல்ல லைனப்ஸ் வச்சிருக்காரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக ஓம் படம் வந்து ரெடி ஆயிடுச்சு, ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. ஓம் படம் வந்து ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. ஒரு சந்தன கடத்தல் சம்மந்தப்பட்ட கதை மாதிரி தெரியுது. அதனுடைய ட்ரைலர்லாம் பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக நடிச்சிருக்காரு. எப்போவுமே தனுஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் கொடுத்தீங்கன்னா அந்த கேரக்டரில் முழு இன்வால்வ்மெண்ட்டோட தனுஷ் வந்து நடிப்பார். இந்த ஓம் படம்லாம் பார்க்கும்போது அது ஒரு பெரிய ஒரு ஆக்ஷன் படம். அதே நேரத்தில் வந்து அந்த அவங்களுடைய அந்த சந்தன கடத்துறாங்க இல்லையா, அந்த காட்டுக்குள்ளே போய் அந்த அந்த எப்படி சொல்ல உழைப்பாளிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பிரச்சனையை பேசுகிறாங்க. சில வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்து இந்த மாதிரி வந்து சந்தன மரம் வெட்டுறதுக்காண்டி காட்டுக்குள்ளே போனாங்க, ஆந்திரா காட்டுக்குள்ளே. அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 பேருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து அடித்து கொல்லப்பட்டாங்க, துன்புறுத்தி வந்து கொல்லப்பட்டாங்க. அதாவது இது அவங்க வந்து கூலிக்கு வேலை பார்க்க போனவங்க, அந்த கூலி வேலை பார்க்குறவங்களை வந்து கொண்டாங்க. அது வந்து பெரிய சர்ச்சையாச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையாருடைய காலத்தில் நடந்தது, சில வருடங்களுக்கு முன்னாடி. அந்த மாதிரி ஒரு கதை தான் இது, மையப்படுத்தின கதை. அப்படி இருக்கும்போது அதில் ஒரு தலைவனாக வந்து தனுஷ் நடிக்கிறார் அப்படின்னும் போது நிச்சயமாக அது நல்லாயிருக்கும். இன்னும் சொல்ல போனால் புஷ்பா படம் பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட அந்த பேக்ட்ராப் தான். அல்லு அர்ஜுன் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கமர்ஷியலாக பண்ணியிருப்பார். அவர் வந்து ஒரு கமர்ஷியல் ஸ்டாரு, இவர் வந்து எப்படின்னா ஒரு குவாலிட்டியான ஸ்டார். படம் அப்படின்னா அந்த படத்தில் அவருடைய கேரக்டர் அப்படின்னா அந்த கேரக்டராக உருமாறி அந்த படத்தை வந்து ஷோல்டர் பண்ணுவார். அப்படிப்பட்ட ஒரு நடிகர். ஸோ நிச்சயமாக ராஜ்குமார் பெரியசாமின்னும் போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா அமரன் படம் பண்ணவர். இப்போ வந்து நல்ல டைரக்டருங்கிற அவார்டு கூட அவருக்கு கிடைச்சிருக்கு, தேசிய விருது கிடைச்சிருக்கு. ஸோ அவருடைய படைப்புன்னும் போது நிச்சயமாக நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து நல்ல தரமான படைப்புகளை வந்து அவர் தொடர்ந்து கொடுத்துட்டு வர்றாரு. அமரன் படமே அதுக்கு ஒரு நம்ம சாட்சியாக சொல்லலாம். இப்போ முகுந்த் வரதராஜன் ஒரு இராணுவ வீரோட கதை, அதை தான் படமாக்க போகிறோம் அப்படின்னும் போது அது அங்கேயே போய் பார்டரில் போய் இருந்து அங்கே இராணுவ வீரர்கள் எப்படி நடந்துக்குவாங்க, எப்படி பேசுவாங்க, எப்படி உடை உடுப்பாங்க, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணிட்டு வந்து அந்த படத்தை எடுத்தார். அதனால தான் அந்த படம் வந்து அவ்வளோ நேர்த்தியாக இருந்தது. அந்த படம்
எங்கேயுமே கமர்ஷியலாக இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் கதையை மட்டுமே அந்த படம் பேசும். தேவையில்லாத விஷயங்கள் எதுவுமே அந்த படத்தில் இருக்காது. ஒரு தேவையில்லாத டான்ஸு, பாட்டு, ஆட்டம் பாட்டம், அதே மாதிரி பஞ்ச் டயலாக் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அந்த படம் நேர்த்தியாக வந்ததுனால தான், எடுத்ததுனால தான் அந்த படம் அவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்தது. அந்த படத்தை நேர்த்தியாக ஒரு இயக்குனர் எடுக்கிறார் அப்படின்னா, அந்த இயக்குனர் வந்து ஒரு திறம்பட்ட இயக்குனரா, ஒரு நல்ல படைப்பாளியா இருந்தா தான் அது முடியும். அப்படி இருக்கும்போது இந்த கதையும் நிச்சயமா வந்து ஒரு நல்ல கையாண்டிருப்பாரு. எப்படி வந்து சிவகார்த்திகேயன் நல்ல ஒரு நடிகரோ, அவர் அந்த கேரக்டருக்கு நல்லா சூட் ஆனாரு. அந்த முகுந்த் வரதராஜன் கேரக்டருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, தனுஷ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, அவர் நடிக்கிற படங்கள் எல்லாமே நல்ல படங்கள். அவர் நடிச்சிட்டு இருக்கிற பட வரிசைகளா எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க அசூரன் படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 க ம ப பசங்களுக்கு தகப்பனா நடிக்கிற ஒரு கேரக்டர், அது தனுஷ்க்கு அந்த வயசே கிடையாது. ஒரு 55 வயசு ஆளு அப்படிங்கிற மாரி ஒரு கேரக்டர். அந்த கேரக்டரா மாறியிருப்பார். நீங்க மேக்கப் போட்டு நடிக்க வச்சா, அது வந்து கொஞ்சம் செயற்கையா இருந்துச்சுன்னா, ட்ராலா மாறிரும். என்னடா இவர் வந்து இப்படி நடிச்சிருக்காருன்னு. ஆனா, அது எதுவுமே தெரியாம அந்த கேரக்டர அவ்வளவு அழகா உள்வாங்கி, ரொம்ப பக்குவமா வந்து நடிச்சிருப்பாரு. ஒரு விமர்சனம் கூட தனுஷ் மேல வரல. இந்த கேரக்டர் தனுஷ்க்கு பொருந்தலைன்னு யாருமே சொல்லல. ஆமா அந்த படத்துல. ஸோ அந்த மாரி வந்து எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆடுகளமா அந்த அந்த கதைக்கு ஏத்த மாரி மாறுவாரு. பொல்லாதவனா அந்த கதைக்கு ஏத்த மாரி மாறுவாரு. வடச்சென்னையா அந்த கதைக்கு ஏத்த மாரி குறை மாறுவாரு. சொல்ல முடியாது. குறை சொல்ல முடியாது. தனுஷோட நடிப்பு வந்து நம்ம குறை சொல்லவே முடியாது. அப்படி இந்த படம், ஓம் படம் நிச்சயமா தனுஷ்க்கு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா அமையும். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. இப்ப வரப்போற படம் அதுதான். அதுக்கப்புறம் தனுஷ்க்கு வந்து லைனப்ஸ் இருக்கு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, தமிழரசன் பச்சைமுத்து அவருடைய டைரக்ஷன்ல வந்து ஒரு படம் நடிக்க போறாரு. அது கதை கேட்டு வச்சிருக்காரு. தமிழ் முருகன் அந்த தெரியும். 2 வாரத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. வெற்றிமாறன், தனுஷ் வந்து சேர்ந்து பண்ண போறாங்க. ஸோ அறிவுமதியோடைய நாவல தான் வந்து படமாக்க போறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு எப்படி சொல்றது? ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட் சொல்ல முடியாது. புராண கதை. இப்ப இதுக்குள்ளேயும் ஒரு கான்ட்ரோவர்சி கிரியேட் ஆயிருக்கு சார். ஏன்னா அரசன் படம் வடச்சென்னையை பேஸ் பண்ணி இருக்கு. அதுல வந்து சிம்பு வந்து நடிக்க போறாரு. தனுஷ் ஆல்ரெடி வடச்சென்னை 1ல நடிச்சிருக்காரு. இது வடச்சென்னை 2வா மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப வடச்சென்னை பேக்ட்ராப்பே இல்லாம புதுசா ஒரு படத்துக்கு போறாங்க. இது வந்து சிம்புக்கு வழி விடுறாரா? இல்ல வடச்சென்னையை டிராப் பண்ணிடுவாங்கன்ற கான்ட்ரோவர்சி போயிட்டு இருக்கு. அப்படி கிடையாது. எப்படியுமே வெற்றிமாறன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நல்ல படைப்பாளி. நல்ல படங்கள் பண்ணக்கூடிய படைப்பாளி. அவர் பண்ண படங்கள் எல்லாமே நேர்த்தியான படைப்பா இருக்கும். பொல்லாதவனே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா, அது ஒரு கமர்ஷியல் படமா இருந்தா கூட, அதில பாட்டு, ஆட்டம், பாட்டம் எல்லாம் இருந்தா கூட, அது அழகா வந்து ஒரு கதைய சொல்லியிருப்பாரு. எப்படின்னா, ஒரு இளைஞன் ஒரு பைக்க லவ் பண்றான். அந்த பைக் லவ் பண்ற இளைஞனுடைய பைக் தொலைஞ்சு போச்சுன்னா, அதில என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறத வந்து கதையா வந்து சொல்லியிருந்தாரு. அதுவே ரொம்ப நல்லா இருக்கும். அந்த கதைய நீங்க பார்த்தீங்கன்னா, இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அந்த கதை நகர்த்தின விதம் வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா அந்த இருக்கும். காலத்துல அதுதான் எல்லாம் பைக்குக்கு ரிங்டோன் மாதிரி வச்சிட்டு இருந்தாங்க. அதான் சொல்றேன்ல. ஒரு ஒரு எதார்த்தமா ஒரு கதைய எப்படி சொல்றதுங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தவரு. அதே மாரி அவர் எடுத்த விசாரணையாகட்டும், அதே மாரி பார்த்தீங்கன்னா, விடுதலை பார்ட் 1, பார்ட் 2, வடசென்னை படமாகட்டும், ஆடுகளமாகட்டும், எல்லா படங்களுமே நீங்க பாருங்களேன். அசூரன் ஆகட்டும், நீங்க ஒரு படத்த ஒரு இயக்குனர் ரொம்ப தரமா எடுத்து குடுக்குறார் அப்படின்னா, அந்த படைப்பாளி நல்ல படைப்பாளியா, அந்த படைப்பாளி திறமையான படைப்பாளியா இருந்தா தான் அது முடியும். அந்த வரிசையில பார்த்தீங்கன்னா, வெற்றிமாறன் வந்து ஒரு நல்ல படைப்பாளி. எந்த படமே பார்த்தீங்கன்னா, சும்மா எடுத்தோம் கவுத்தோம்ன்னு எடுக்க மாட்டார். அந்த படைப்பு பண்ண போறோம் அப்படின்னா, அது ஒரு ரிசர்ச் பண்ணுவார். நீங்க வந்து மாலைக்கண் செல்வம்னு ஒரு ரவுடி அங்க இருந்தாரு வடசென்னையில. அவர்கிட்ட போய், அவர்கிட்ட பேசி, அவர்கிட்ட இருந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு, அவர் குடுத்த அந்த கன்டென்ட்ட வச்சு தான் வடசென்னை படம் பண்ணாரு. இப்ப அரசன் படம் பண்றார் இல்லையா? அரசன் படம் பார்த்தீங்கன்னா, மயிலாப்பூர் சிவகுமார்னு ஒரு ரவுடி. மயிலாப்பூர்ல வாழ்ந்தவர். இப்ப இல்ல. அவர்கிட்ட போய், அவர்கிட்ட பேசி, அவரோடையே தங்கியிருந்து, அவரோடையே சாப்பிட்டு, அவரை பத்தின பதிவுகளை அவர்கிட்டே கேட்டு, எப்படி நீங்க ஏன் ரவுடியானீங்க, எப்படி வந்தீங்க, அதெல்லாமே கேட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அரசன் படம் எடுத்துட்டு இருக்கார். ஸோ ஒரு படம் எடுக்க போறாருன்னா, தெளிவா அதை வந்து அந்த ரிசர்ச் பண்ணி எடுப்பார். ஸோ இது தமிழ் முருகன்ற படம் அது நிச்சயமா வித்தியாசமான படமா இருக்கும். என்ன எதிர்பார்த்தாங்க நீங்க சொன்ன மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, வடசென்னை சார்ந்த இன்னொரு கதையை தான் வந்து இந்த அரசன் முடிச்சுட்டு எடுப்பாரு தனுஷை வச்சுன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா இங்க நடந்தது என்ன அப்படின்னா, சம்பந்தமே இல்லாத ஒரு அறிவிப்பு வந்தது. அது தமிழ் முருகன்ற கதை, அது அறிவுமதியுடைய கதை. அந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கதை எடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு சேலஞ்ச். இப்போ உடனே எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, ஓம்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் முருகன் படத்தை ஆரம்பிக்க போறாங்கன்னு சொல்றாங்க. அப்படி கிடையாது. ஓம்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நம்ம மாரி செல்வராஜோட படம் வேல்ஸ் இன்டர்நேஷனல் பண்ண போறாரு. அதுக்கப்புறம் தமிழரசன் பச்சைமுத்துவோட படத்தை பண்ண போறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த படத்துக்கு வரப்போறாரு. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இந்த 2 படம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, வெற்றிமாறன் வந்து அரசன் பண்ணிட்டு இருக்காரு. அது இல்லாம பார்த்தீங்கன்னா, இது நம்ம ராஜன் வகைரா பண்ணிட்டு இருக்காரு. இந்த 2 படத்தையும் முடிச்சுட்டு இந்த படத்துல வந்து அவர் உட்காருவாரு. இந்த ஸ்கிரிப்ட்ல வந்து
சாதாரணமாக அந்த ஸ்கிரிப்டை வந்து எடுத்தோம் வாங்க ஷூட்டிங் போகலான்னு போக முடியாது. இந்த ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் இதில் நிறைய ரிசர்ச் தேவை, நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு, படிக்க வேண்டியிருக்கு, தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தான் வந்து ஷூட்டிங்க்கு போவாங்க. எனக்கு தெரிஞ்சு 2 வருஷமாக தான் ஆகும் இந்த படத்துக்கு போகுது. தமிழ் முருகன் படம் ஷூட்டிங் போகிறதுக்கே 2 வருஷம் ஆகும். இப்ப தமிழ் முருகன் அறிவிப்பு வந்தது வந்து பாத்தீங்கன்னா, ஏற்கனவே தமிழ் கடவுள் கிடையாது முருகன் நார்த் இந்தியா சைட்ல இருந்து வந்தாரு. அதற்கு அதிரடியான அறிவிப்பா தான் இந்த படம் வந்திருக்கு அப்படின்ற சர்ச்சை இருக்குல்ல சார்? ஆமாம், ஜூனியர் என்டிஆரை வச்சு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து முருகனை போட்டிருக்காங்க. முருகனை மையப்படுத்தி ஒரு படம் பண்ணுறாங்க. அதில் முருகனா வந்து ஜூனியர் என்டிஆர் நடிக்கிறார். முதல்ல முருகனா ஜூனியர் என்டிஆர் நடிக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு நகைச்சுவையாக தான் இருக்கும். ஏன்னா முருகன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து ரொம்ப ஸ்லிம்மாக இருப்பார், ரொம்ப ஃபேராக இருப்பார், ரொம்ப குட் லுக்கிங்காக இருப்பார். அவருக்கான அந்த பர்சனாலிட்டின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது நிச்சயமாக ஜூனியர் என்டிஆர்ட்ட இல்லவே இல்லை. ஜூனியர் என்டிஆரை நம்ம விமர்சனம் பண்ணல, ஆனால் ஒரு ஃபேட்டான ஒரு ஹெஃப்டியான பாடி உள்ளவர். அவருக்கு முருகன் வேடம் போட்டால் எப்படி இருக்கும்? முருகன் வேடம் அப்படின்னா நம்ம நிறைய தமிழ் படங்களில் பார்த்துருக்கோம். ஆரம்ப காலத்தில் நடிகர் சிவகுமார் அவர்கள் பல படங்களில் முருகன் வேடம் போட்டு நடிச்சிருக்காரு. ஸோ இப்போ தனுஷ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஆள் ஸ்லிம்மாக தான் இருக்கார், எப்போவுமே ஸ்லிம்மாக தான் இருக்கார், எந்த கேரக்டருக்குமே சூட் ஆவார். ஸோ அந்த முருகன் வேடம் தனுஷ்க்கு பொருந்துமா அப்படின்னா நிச்சயமாக தனுஷ்க்கு அந்த முருகன் வேடம் பொருந்தும். இந்த தெலுங்கு படத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அவர் வந்து என்ன கேப்ஷன் போட்டிருக்காங்கன்னா, பார்ன் இன் நார்த் வர்ஷிப்ட் இன் சவுத் அப்படின்னு போட்டிருக்காங்க. அங்கே தான் சர்ச்சையே உருவாகுது. ஸோ நம்ம தமிழ்நாட்டு வரலாறு அது என்ன சொல்லுது அப்படின்னா, முருகன் தமிழ் கடவுள், முருகன் வந்து முழுக்க முழுக்க தமிழ் கடவுள், நம்ம தமிழர்கள் வழிபடக்கூடிய கடவுள். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் முருகனுக்கு அறுபடை வீடு இருக்குது. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தைப்பூசம் கொண்டாடுறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா தைப்பூசம் பல பேருக்கு தெரியறது இல்லை. என்ன அப்படின்னா இது முருகனுடைய பிறந்த நாள்னு நினைக்கிறாங்க. அது அப்படி இல்லை. முருகன் வந்து மனிதராக இருந்து கடவுளாக அவதாரம் எடுத்த நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா தைப்பூசமாக நம்ம கொண்டாடுறோம். ஸோ எல்லாமே நீங்கள் ஒன்றுமே இல்லை, மலேசியாவில் முருகன் கோயில் இருக்கு இல்லையா, அங்கே யார் போகிறாங்க? அதிகமாக தமிழர்கள் தான் போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது முருகனை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ் கடவுள் தான் அப்படிங்கிறது வந்து ஆதாரங்கள் இருக்கு. சங்க கால இலக்கியங்கள்லயும் அதோட பல ஆதாரங்கள் வந்து முருகன் வந்து தமிழ் கடவுள் இருக்கு. நம்ம தமிழ் கடவுளாக தான் நம்ம பார்க்குறோம். முருகனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலையும் நீங்கள் முருகன் பார்க்கலாம். முருகன் வள்ளி தேவனையோட ஒரு தனியாக ஒரு இடம் பார்க்க முடியும். அதே மாதிரி விநாயகரையும் ஒரு சின்ன ஒரு சிலையோட ஒரு இது பார்க்க முடியும். நம்ம பல வருடங்களுக்கு முன்னாடியெல்லாம் பாருங்களேன், எங்கள் தாத்தாலாம் வெளியில் வெயில் எங்கேயாவது போயிட்டு வந்தாங்கன்னா செம்பில் தண்ணி கேட்பாங்க, கொண்டு கொடுத்தோம்னா அது குடிச்சிட்டு அசுவாசப்படுத்திட்டு முருகா முருகா அப்படின்வாங்க. இதெல்லாம் வந்து எப்படின்னா அந்த மாதிரி வந்து நம்மளோட கலந்த ஒரு தெய்வமாக, நம்மளோட வந்து கலந்த ஒரு தெய்வம். நமக்கு முருகன் வந்து நல்லது செய்வார், நம்ம முருகனை நம்பினா நிச்சயமாக வந்து கைவிட மாட்டார், யாம் இருக்க பயமேன் அப்படின்னு போட்டிருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது அந்த தமிழ் கடவுள். அப்படின்னும் போது நம்மளுடைய தமிழ் கடவுளுடைய வரலாறை அவங்க வந்து சித்தரித்து எடுக்க பார்க்குறாங்க. அதாவது சிறுமைப்படுத்தி அவர் வந்து நார்த்தில் பிறந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அப்போ ஏதோ ஒன்று பணத்துக்காண்டி மணி மேக்கிங்னு சொல்லுவாங்கள்ல, பிஸ்னஸ். இன்றைக்கெல்லாம் எப்படின்னா இந்த பாகுபலி வந்ததுக்கப்புறம், இந்த காந்தாராலாம் வந்ததுக்கப்புறம், அதுக்கப்புறம் ஆமாம் அந்த கேஜிஎஃப், புஷ்பா அதெல்லாம் வந்து பெரிய கிராண்டான கதைகள் சொல்லும்போது, பொன்னியின் செல்வம் எப்போ எடுக்கப்பட்டது, பொன்னியின் செல்வன் மாதிரி வரலாறுகளை இப்போ விரும்புகிறாங்க மக்கள். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா வரலாறுகள் இருந்தது, புராணங்கள் இருந்தது, நிறைய படங்கள் வந்தது. ஆனால் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு காலத்தில் நடுவில் ஒரு பீரியடில் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் அதை மக்கள் பார்க்கல, ரசிகர்கள் விரும்பலை. ஆனால் மறுபடியும் ரசிகர்களுடைய மைண்ட் என்ன ஆயிருக்குன்னா மறுபடியும் இதெல்லாம் பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கூட பொன்னியின் செல்வனை பார்த்தாங்க, பொன்னியின் செல்வன் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சங்கர் கூட பார்த்தீங்கன்னா வேல்பாரி படம் எடுக்கணும்னு வாங்கி வச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் என்ன காமிக்கிறது அப்படின்னா இந்த மாதிரி நல்ல நாவல், நல்ல மையப்படுத்தின வரலாறு, புராணம் இதெல்லாம் வந்து இன்னைக்கு மக்கள் பார்க்கறதுக்கு ஆர்வம் காட்டுறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதில் வந்து கிராண்டியரை வந்து ஈஸியாக நீங்கள் துணிக்க முடியும். இன்னைக்கு வந்து 400 கோடி 500 கோடி 1000 கோடி கூட ஒரு படத்திற்கு செலவழிக்கிறதுக்கு இன்னைக்கு தயாராக இருக்காங்க. இப்போ அல்லு அர்ஜுன் நடிக்கிற, அட்லி டைரக்ட் பண்ணுற படத்தை சன் பிக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 900 கோடி வந்து அந்த படத்துக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா அது வந்து ஒரு கமர்ஷியல் படம் தான், ஆனால் 900 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எப்படின்னா ஒரு நம்பிக்கை. ஏன்னா புஷ்பா ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் பண்ணியிருக்கு, புஷ்பா 2 ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் பண்ணியிருக்கு. நிச்சயமாக இது ஒரு பெரிய கிராண்டான படம் வரும், அட்லி இருக்காரு அப்படின்னு நம்புகிறாங்க. ஸோ அதனால் அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாங்க. அதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இன்னைக்கு முதலீடு செய்கிறதுக்கு தயாரிப்பாளர்கள் ரெடியாக இருக்காங்க. 400 500 1000 கோடி கூட பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னும் போது இந்த மாதிரி பெரிய பெரிய படங்கள் இப்போ ஜூனியர் என்டிஆர் தெலுங்கில் ஒரு பெரிய ஸ்டாரு, நல்ல ஸ்டாரு, மார்க்கெட்டபிள் ஸ்டாரு, அவரை வச்சு நம்ம முருகன் வரலாறை எடுப்போம்னு எடுத்தால் அவங்க பேட்டர்னில் சொல்லுவாங்க. அது உண்மை இருக்காது. உண்மைக்கு இப்போ கனெக்டே இல்லாத விஷயங்களை சொல்லி அந்த படத்தை வியாபாரம் பண்ண பார்க்குறாங்க. ஒரு கிராண்டான பிஸ்னஸ்ஸு, ஒரு பேன் இண்டியா படமாக ரிலீஸ் பண்ணி ஒரு பெரிய கலெக்ஷனை பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அது வியாபார நோக்கத்தில் எடுக்கிறாங்க.
ஆனால் நம்ம இந்த படம் எடுக்கிறாங்க அப்படின்னும் போது இது வந்து தனுஷ் நல்ல நடிகர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் நல்ல சிறந்த இயக்குனர். ஸோ இவங்களுடைய இந்த காம்பினேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காம்பினேஷன் நிச்சயமாக பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகும். அந்த கதையும் நம்ம சரியாக சொல்லுவோம். கதையை வந்து நமக்கு தெரியும் அந்த வரலாறு, அதனால் நேர்த்தியாக அந்த கதையை நம்ம சொல்லுவோம். ஸோ அதுதான் இந்த முருகன், தமிழ் முருகன் எடுக்கிறதுல வந்து நிறைய சர்ச்சைகள் வந்திருக்கு. ஆனால் நம்ம வந்து அதை தெளிவாக நம்மளுடைய வரலாறை நம்ம தானே எடுக்கணும். நம்ம எடுத்தோம்னா வேற ஒருத்தர் எடுக்க மாட்டான்ல. நம்ம எடுக்க இவ்வளோ நாள் தயங்கிட்டோம், நம்ம எடுக்காமல் இருந்துட்டோம். அதனால தான் தெலுங்காரன் அது கையில் எடுக்கிறான். தெலுங்காரன் கையில் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த வரலாறை திரிக்க பார்க்குறான், அந்த புராண விஷயங்களை திரிச்சு சொல்ல பார்க்குறான். அப்படின்னும் போது நம்ம எடுத்தால் அது ரொம்ப தெளிவாக சொல்ல முடியும்னு நினைக்கிறாங்க. நம்ம எடுக்கிறது தான் சரி. அந்த படம் வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கிராண்டான, அதே நேரத்தில் சரியான தகவலை சொல்லக்கூடிய படமாக இருக்கும். இப்போ தனுஷ் அவர்கள் அப்படின்னாவே சுற்றி சர்ச்சை வலைகள் வந்து பின்னப்படும். அந்த மாதிரி தான் இப்போ ஒரு ரசிகர் மன்றத்தோட கொடி அறிமுக விழா வந்து ரொம்ப பேசு பொருளா மாறுச்சு. கண்டிப்பா அவர் அரசியலுக்கு வரப்போறாரா? அவருடைய ரசிகர் மன்றம் சார்பாக சுப்பிரமணிய சிவா அவர் வந்து சொல்லியிருக்காரு, இது இந்த கொடி வந்து 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே டிசைன் செய்யப்பட்டது. அதாவது தனுஷனுடைய ரசிகர்கள் வீட்டில் திருமணம் நடக்கும்போதோ, இல்லை ஒரு காது குத்து நடக்கும்போதோ, இல்லை ஒரு கடா வெட்டு நடக்கும்போதோ இந்த கொடியெல்லாம் கட்டுவாங்க, விழாவில் வந்து கட்டுவாங்க. அது ஏற்கனவே இருந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இருந்தாலும் என்னுடைய கேள்வி என்னென்னா, ஒரு எப்படி சொல்கிறது, இது ரசிகர் மன்றம் இல்லை, நற்பணி மன்றம். நற்பணி மன்றத்துக்கு எதுக்கு கொடி? ஒரு அரசியல் கட்சி தொடங்க போகிறாங்கன்னா அங்கே ஒரு கொடி தேவைப்படுது. நற்பணி மன்றத்துக்குலாம் ஒரு கொடி வைக்கணுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி வருது. அதெல்லாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 15 வருஷமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் 15 வருஷமாக இருக்குது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனால் இன்றைக்கி அப்படி ஒரு கொடி இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி திடீர்னு வந்து பிரபலப்படுத்தியிருக்காங்க. இன்றைக்கி வந்து தனுஷனுடைய ரசிகர்கள் கார்லாம் அந்த கொடியை கட்டிட்டு போகிறாங்க. அப்படி இருக்கும்போது அப்போ என்ன நோக்கத்தோடு இது வந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் பிரபலப்படுத்துறீங்க? அப்போ தனுஷ்க்கும் அரசியல் ஆர்வம் இருக்கா? தனுஷும் வந்து கட்சி தொடங்க போகிறாரா? அப்படிங்கிற கேள்விகளை வந்து இது எழுப்பியிருக்கு. வருங்காலத்தில் தனுஷ் அரசியலுக்கு வந்தால் தப்பு கிடையாது, வரக்கூடாதுன்னு நம்ம யாரையும் சொல்ல முடியாது. ஜனநாயக நாடு, யார் வேணாலும் வரலாம். அப்படி வந்தாலும் தப்பாக இருக்காது. ஆனால் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி முதலமைச்சர் விஜய் அவர்கள் 2 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடிச்சிட்டாரு, அவன் நம்மளும் வந்து ஆட்சியை பிடிச்சிடலாம், சீஃப் மினிஸ்டர் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த கனவு பலிக்குமா அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். இப்போ விஜய் சாருக்கு எதிராக விமர்சனம் வச்சவங்க எல்லாருமே இப்போ தனுஷ் சாரோட நட்பணி மன்றத்தோட ஜாயின் பண்ணி பிரியாணி எல்லாம் போடக்கூடிய காட்சிகள் கண்டிப்பா அவர் அரசியலுக்கு கொண்டு போகுமோன்ற ஒரு எண்ணமும் இருக்குல்ல சார்? அது நார்மலா அவர் பண்ற சோஷியல் சர்வீஸா இல்ல இதற்காக மெருகேத்துறாங்களா சார்? நார்மலாக சோஷியல் சர்வீஸ் பண்ணி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நார்மலாக சோஷியல் சர்வீஸ் பண்ணுறதா இருந்தால் பல வருடங்களாக பண்ண வேண்டியதானே. எல்லாரும் ஒரு உள்நோக்கத்தோடு தான் வந்து பண்ணுறாங்க. தனுஷை பொறுத்த வரைக்கும் நிறையா நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காரு. பரவமுனியமான ஒருத்தவங்க, ஒரு பாடகி வந்து கஷ்டப்படும் போது, நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது ஒரு 5 லட்சம் கொடுத்தாரு. அபினவ்னு ஒரு நடிகர் துளுவுதோ இளமை படத்தில் வந்து அவரோட நடித்த அந்த நடிகருக்கு பிரச்சனைன்னும் போது அவருக்கு ஒரு 5 லட்சம் மருத்துவ செலவு கொடுத்தாரு. நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. ஸ்கூல் பேக் வாங்கி கொடுக்குறது எல்லாம் பண்ணுறாரு. எல்லாத்தையும் அந்த பார்வையில் நம்ம இன்றைக்கி பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா லாரன்ஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிறைய உதவிகள் பல வருடங்களாக செஞ்சுட்டு இருக்காரு. ஆனால் அதையெல்லாம் இன்னைக்கு விளம்பரப்படுத்துறாரு. நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், ஆதரவற்ற குழந்தைகளுக்கு வந்து படிப்பு கொடுத்தேன், வளர்த்தேன், போனேன், எல்லாம் சொல்றாரு. ஏன் சொல்றாரு? எதுக்கு சொல்றாரு? என்ன தேவை இருக்கு? 15 வருஷமா பண்றீங்கல்ல, அதையே இப்போ நீங்க விளம்பரப்படுத்துறீங்கன்னு கேட்குறேன். அப்போ விளம்பரப்படுத்துறீங்கன்னா அதெல்லாமே நீங்க உள்நோக்கத்தோட செஞ்சீங்களாங்கிற எண்ணங்கள் வருது இல்லையா? அதே மாதிரி வந்து இன்னைக்கு அதாவது வந்து சோழியம் குடும்பி சும்மாடாதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்கோ, உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு திட்டமிடல் இருக்கோ, அதனால தான் இதெல்லாம் பண்றாங்களோ அப்படின்னு என்ன தோணுது. இதனால என்ன ஆகுதுன்னா, எல்லாம் உதவிகள் செய்கிற பல பேரை சந்தேகிக்க தோணுது. தனுஷெல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய அடிப்படையில் உதவி செய்யக்கூடிய மனசு உள்ளவர் தான். அதில் எல்லாம் நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது. அப்படி எல்லாத்துலேயும் நம்ம விமர்சனம் பண்ணால் தப்பாயிரும். அப்படிலாம் கிடையாது. ஆனால் அவருக்கும் அரசியல் ஆர்வம் இருக்கா, அரசியலுக்கு வரப்போறாரா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது. இந்த தேசிய விருது 3 விருது வந்து தனுஷோடைய படம் சார்ந்து கொடுத்துருக்காங்க. ராயன் நல்ல படம் கொடுத்துருக்காங்க, கேப்டன் மில்லருக்கு வந்து சுற்றுச்சூழல் காப்பாற்றிய படம்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிறந்த நடிகர் அப்படின்னு தமிழில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தனுஷ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொடுக்கும்போது இதுக்குள்ளே ஏதோ அரசியல் இருக்கா அப்படின்னு நமக்கு தோணுது. தொடர்ந்து பேசுவோம் சார். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி சார். நன்றி. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிடாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.